ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு கோவில் பார்க்க போகிறோம். வைத்தீஸ்வரன். இது வந்து மாயவரத்தில் இருக்குது. இந்த வைத்தீஸ்வரன் கோவில் வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த உடம்பு ஏதாவது சரியில்லை நமக்கு வேண்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லபடியாக ஆகும். உள்ளே பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில் உள்ளே போனோன்னே என்ட்ரன்ஸ்லேயே ஒரு மடம், பசு மடம் வச்சுருக்காங்க. அங்கே போயிட்டு பார்த்துட்டு உள்ளே போனோம். பார்த்தீங்கன்னா கோபுரம் பாருங்கள், எவ்வளோ பெரிய கோபுரமாக இருக்குது பார்த்தீங்களா. அது பார்த்துட்டு உள்ளே போனீங்கன்னா ஒரு பிள்ளையார் வருவார். பிள்ளையாரை பார்த்துட்டு நீங்கள் போகும்போது ஒரு குளம் ஒன்று வருது. அந்த குளத்துலேயே வந்து நம்ம காலம் நம்பிக்கலாம். காலம் நம்பிட்டு அந்த தீர்த்தத்தை நம்ம மேலே தெளிச்சிட்டு மேலே உள்ளே போனீங்கன்னா எதிர்க்கே, இந்த குளத்துக்கு எதிர்க்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்பாலோடைய சன்னதி இருக்கும். தையல் நாயகி. இந்த தையல் நாயகி அம்மன் தலையில் பார்த்தீங்கன்னா அமிர்த கலசம் வச்சுருப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அதாவது தைல குடம் வச்சுருப்பாங்க. அதாவது வியாதியெல்லாம் சரி பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. அதனால தான் இங்கே சிவனுக்கு வந்து வைத்தீஸ்வரன்னே பேர். இந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு யாராவது வேண்டி நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா பாருங்கள், சரியாயிடும். இந்த இது பார்த்திங்கன்னா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் கோயில் உள்ளெல்லாம் பிரகாரம், இது உள் பிரகாரம் வெளி பிரகாரம் நல்லா பெருசு பெருசாக தான் இருக்கும். எல்லாமே சூப்பராகவே இருக்கும், அழகாக இருக்கும். இந்த தையல் நாயகி கோயிலில் வந்து என்ன ஃபேமஸ்னால் உப்பு கொட்டலாம். உப்பு மிளகு வந்து வாங்கி அங்கே கொட்டுவாங்க. கொட்டிட்டு வந்தீங்கன்னா வெள்ளம் கரைக்குது. முன்னெல்லாம் வந்து வெள்ளம் வந்து குளத்தில் கரைச்சிருந்தாங்க, இப்போ கரைக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் விளக்கு, எந்த கோயிலுக்கு போனாலும் கம்பல்சரி விளக்கு ஏற்றுங்க, ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இந்த கோவிலில் வந்து மாவிளக்கு போடுறதுன்ற ஒரு வழக்கம் இருக்குது. அதை பண்ணுறவங்களும் பண்ணலாம். அதே மாதிரி உப்பு மிளகு கொட்டி வேண்டிட்டு வெள்ளம் கரைச்சிட்டு வந்தீங்கன்னா தீராத வியாதியும் தீரும்ன்றது ஒரு ஐதீகம். அதனால் நான் போயிருந்தப்போ கம்பல்சரி நான் விளக்கு ஏற்றிட்டுவேன். எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்களும் ஏற்றுங்க, ரொம்ப நல்லது. இந்த கோவிலோட இது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோவில். ஏன்னா நீங்கள் எல்லாமே இது வந்து சிவனுடைய சன்னதி, வைத்தீஸ்வரன் சிவனுடைய சன்னதி. ரொம்ப சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே தெரியும். ரொம்ப அழகான ஒரு கோவில். கோவில் பிரகாரங்கள்லாம் உள் பிரகாரம் வெளி பிரகாரம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 63 நாயன்மார்கள் வரிசையாக இருக்குது பார்த்தீங்களா. இது நான் எடுத்திருக்கேன். இதை இங்கே வச்சுருக்காங்க. 63 இது பண்ணுவாங்க போல இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து ஜடாயுக்கு வந்து மோட்சம் கொடுத்ததா சொல்கிறாங்க. அந்த ராமர் வந்து இது வந்து சட்டநாதர் மேலே இருக்காங்க. கீழே வந்து நார்மல் சன்னதிலாம் இருக்கும், மேலே வந்து சட்டநாதர் இருக்கார். அதே மாதிரி இங்கே வந்து ராமர் வந்து ஜடாயுக்கு வந்து மோட்சம் கொடுத்த ஸ்தலமாகவும் சொல்கிறாங்க. ஜடாயுக்கு இந்த இடத்துல தான் மோட்சம் கொடுத்ததா சொல்கிறாங்க. ராமர் லக்ஷ்மணர் இங்கே வந்து இருந்ததா. அதே மாதிரி பார்க்கும்போது இங்கே வந்து செவ்வாய் தோஷம் இருக்கவங்க வந்து அங்காரகன் இங்கே ரொம்ப ஃபேமஸ். அங்காரகன் ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி இங்கே வந்து அங்காரகன் பார்க்கலாம் வந்தீங்கன்னா. அதே மாதிரி இது வந்து பேக் சைடில் வந்து கடை வச்சுருக்காங்க. இந்த கடையெல்லாம் சும்மா ஓகே, எல்லாரும் கோவிலையும் இருக்கும் தானே, அந்த மாதிரி ஒரு இது வந்து வெளி பிரகாரம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். பிரகாரத்தை சுற்றி வரத்துக்குள்ளே புதுன்னு ஆகிடுப்புல, அந்தளவுக்கு பெரிய பெரிய கோவில். இது ரொம்ப 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 அழகான ஒரு கோவில். கோவில் அழகு மட்டும் இல்லை, ரொம்ப சக்தி வாய்ந்ததும் கூட. போய் தரிசனம்